ஹாய் சொல்லு. மாமா வெளியில தான் இருக்காங்க. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய், நான் தான் பொம்மை பேசுறேன். ஹாய் சொல்லு. நாங்கள் ஊருக்கு போகிறோம், எல்லாரும் பத்திரமா இருங்க. நாங்களும் ஊருக்கு போகிறோம் சொல்லு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம், சென்னையிலேருந்து கரூருக்கு. கொரோனா வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. 3 குழந்தைய நாங்கள் வச்சுட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, எங்களுக்கே இருக்கவே முடியல. சரி ஓகே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் பாஸ் அப்ளை பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் சொன்ன எல்லா கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ ஹேண்ட் சானிடைசர் போட்டுட்டோம், மாஸ்க் போட்டுக்க போகிறோம். அது இல்லாமல் கார் பார்த்திங்க அப்படின்னா காரில் இது மினி வேன் நினைக்கிறேன், 3 பேர் தான் அலௌடு காரில். நாங்கள் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கோம், பெரியவங்களே, குட்டீஸ் 3 பேர் இருக்காங்க. அதனால் வந்து டெம்போ ட்ராவலர் மாதிரி பெரிய வேன் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் தான் போக போகிறோம். ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 3 பேர் தான் போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணி வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அதனால் சரி ஓகே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டோம். சீரியஸ்லி வந்து இதுதான் நான் வந்து ரொம்ப ரொம்ப பயந்த ஒரு நாள் நினைக்கிறேன். பயப்பட்டுட்டே இருக்கேன், இன்னுமே கிளம்ப போகிறோம். பட் ஸ்டில் நாங்கள் ப்ராப்பராக எல்லாமே சானிடைஸ் பண்ணி மாஸ்க் போட்டுட்டு போகிறனால எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இருந்தாலும் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது. இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேனான்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, ஹோப்ஃபுல்லி எல்லாமே வந்து கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு 14 நாள் வந்து செல்ஃப் குவாரண்டைனில் இருக்க போகிறோம். அதே மாதிரி நாங்கள் வந்து மெடிக்கல் செக்கப்பு பண்ணிக்க போகிறோம். எங்களுக்கு வந்து ஏதாவது அறிகுறி, ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் தான் வந்து மெடிக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் அந்த நாங்கள் பாஸ் அப்ளை பண்ணும்போதே வந்திருந்தது மெசேஜ், மெயிலு. இருந்தாலும் நாங்களே வந்து வாலண்டியராக வந்து ஒரு 1 டேக்கு அப்புறம் வந்து நாங்களே போய் வந்து செக்கப் பண்ணிக்கலான் இருக்கோம். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலி எவ்வளோ முக்கியம்னு நாங்கள் ஊருக்கு போகிறோமோ அதே மாதிரி நம்மளால் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுலேயும் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஸோ வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்துட்டு குட்டீஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து செக்கப் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவ்வளோதான். இப்போ கிளம்பிட்டோம். கீழே வந்து வேன் வந்துருச்சு, நாங்கள்லாம் பேக் பண்ணிட்டோம். வாங்க போகலாம். சானிடைசர் போடு செல்லா. அம்மா மாஸ்க் எடுத்து போடுங்க. போங்க, போட்டு விட்றேன். போங்க போங்க, கைக்கு போடு, கைக்கு போடு. போங்க போங்க. எலுமிச்சம்பழம் வச்சுட்டீங்கல்ல, உள்ள வாங்க. பார்த்தனி சதீஷ் ஒன்று கொடுங்க.
உள்ள வா. உள்ள வா அண்ணி உள்ள வாங்க. உட்கார் எதுல உட்கார் அண்ணி உள்ள விடு. கைப்பிடி துடைக்கவா? நான் கைப்பிடிலாம் தொடச்சு விட்டேங்கண்ணா. பாப்பாக்கு வேணுமா? மாஸ்க் ஒண்ணு இருக்கா? என் பிள்ளைக்கு ஒண்ணு வேணுமா? கண்டிப்பா. நல்ல விஷயம் தான் அது. ஃப்ரண்ட் விட்டு வந்துட்டேன் பாப்பா நானு. எது? அண்ணன் எடுக்க சொன்னாங்க. பெட்ரோல் போட போனல. அந்த இதுவா? எடுக்கணும்ல. அது நான் எங்க இன்னைக்கு அலையறது பாரு. இவ்வளவு நேரம் இவங்க அடிச்சுனே தான் இருக்காங்க. அப்புறம் பகல்ல எப்படி இருந்திருக்கும்? ஆரியன் எங்கப்பா முதல்ல உட்காந்துருக்குற? எனக்கு இழுத்து விடுறாங்க. ஏற்கனவே 2-3 வண்டி இந்த மாதிரி போச்சு. ஒரே அப்படி தான் போயிட்டு இருக்குது. எல்லாம் காலி பண்ணி எல்லாம் வீட்டு திங்ஸ் தான். எல்லாம் அப்படியே தேதி 17/6 என்ன ஒரு பாருங்க கரூர் போகிறோம் சார். பாஸ் இருக்கு சார், பாஸ் இருக்கு சார். சும்மா எடுக்கிறோம் சார். எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். சும்மா சும்மா எடுக்கிறேன். பச்சை பசேல்னு பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ஐயோ இவனுக்கு ஒரே குஷி. ஓகே ஆமாம் வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னொரு 15 மினிட்ஸில் நாங்கள் வீடு ரீச் ஆயிடுவோம் இந்த டைரெக்ஷனில். அவ்வளோதான். சரி, ஒரு ஃபுல் நைட் மாஸ்க் போட்டிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கஷ்டமாக இருக்கா? ஓகே நீங்கள் சொல்லுங்கள். டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஓகே மம்மி என்னால் முடியவே இல்லை. முடியவே இல்லைனாலும் போட்டு தான் ஆகணும். நோவா குட்டி அரே இங்கே வாங்க. நீ வேறு உங்கள் பார்டர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. வா வாங்க வாங்க வா. ஏன் பையன் மீனா போட்டோ குட்டி சோனு இல்லையா? ஓ மை காட். இங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கவே இருக்காது. எங்க கலை வாரிசு இல்லையா? பர்టిక్యులரா பூனை குட்டி மட்டும் இருக்கவே இருக்காது இந்த ஊர்ல. வாரிசுலாம் நிறைய கிடக்குது. அங்க கோயம்புத்தூர்ல. ஓ அங்க இருக்குது. ரெண்டு நாளா இவ அடிக்கிறது கிடையாது. அவன் அடிக்கிறான். போடுறான் பொட்டுன்னு. அது எப்படின்னா இந்த அடிச்ச சப்னு ஒரு சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டோட போடுறியா. ரெண்டுக்குதா அரே இழுத்துட்டு வருவா. இப்போ
வா வான்னு அதெல்லாம் பார்த்து